டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜரில் 4th யூனிட் வந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜின்றது மெயின். ஸோ அதில் இது வரைக்கும் என்னென்னு பார்த்துருக்கோம். அதோட டெஃபினேஷன்ஸு எக்ஸ்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து எக்ஸ்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் வந்து 4 ஹெட்டாக பிரிக்கிறாங்க. மெர்ஜரு, அக்விசிஷன், ஜாயிண்ட் வெஞ்சர், அமால்கமேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜர் பார்த்தோம். அதில் டைப்ஸ் ஆஃப் மெர்ஜரில் பார்த்தீங்கன்னா 4 வகையாக இருக்குது. ஹரிசாண்டல் மெர்ஜர், வெர்டிக்கல் மெர்ஜர், காங்க்ளோமெரிட் மெர்ஜர், கான்சென்ட்ரிக் மெர்ஜர் அப்படின்ற 4 டைப்ஸு மெர்ஜரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்விசிஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்விசிஷன் 2 வகையாக அதுக்கு பிரிக்கிறாங்க. ஒன்று ஹாஸ்டல் டேக் ஓவர், இன்னொன்று ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர். ஸோ இந்த ஹாஸ்டல் டேக் ஓவர்னால் என்னன்றது சொன்னேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அதை போய் கேப்சர் பண்ணுறது வந்து ஹாஸ்டல் மெத்தடு. ஃப்ரெண்ட்லி மெத்தட்னா அவங்க கூட சுமூகமான உறவு மூலமா வந்து அந்த ஃபார்மை வந்து டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ இந்த 2 வகையாக அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன். இந்த 2க்குமே, அதாவது ஒரு நிறுவனத்தை மெர்ஜ் பண்ணுறதாலையும் சரி, அக்விசிட்ன்றது ஒன்றும் இல்லை, வாங்குறது தான். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் கடைசியாக பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆர்கனைசேஷன்றதை பார்த்தாச்சு. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாயிண்ட் வெஞ்சர்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் இன் விச் 2 or more parties agree to pool their resources for the purpose of accomplishing a specific task. This task can be new project or any other business activities. The joint ventureன்றது ஒன்றும் இல்லை, 2 நிறுவனங்கள், அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற வளங்களை, அதாவது என்னென்ன சோர்ஸ் இருக்கோ, மேன் பவர் சோர்ஸஸ், டெக்னிக்கல் சோர்ஸஸ்ஸு, அதர் மார்க்கெட்டிங் சோர்ஸஸ், இதெல்லாம் கம்பைன்டுக்கு எதிராக கொண்டு வந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதில் கொண்டு வரது தான் ஜாயிண்ட் வெஞ்சர். அதாவது பொதுவாக நிறுவனங்கள் சேர்ப்புன்னு நம்ம இதை சொல்லுவோம். அது வந்து எதுக்கான சுமூகமான முறையில் நிறுவன சேர்ப்பு தான் ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேங்களா? இது வந்து நியூ ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக அவங்க ஜாயிண்ட் வெஞ்சரில் ஈடுபடலாம். சரிங்களா? அப்புறம் அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இருக்கக்கூடிய இயல்புகள், ஸோ எதெல்லாம் இருந்தால் அது ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்ஸ் சினர்ஜி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புது யுக்தியை கையாளணும், அதாவது புது விதமான செயல்பாட்டில் இறங்குறதுக்கு இருந்தால், அது செயல்பாடுகள் இருந்தால் அது ஜாயிண்ட் வெஞ்சர்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் கேன் பி ஷேர்டு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் ஈடுபடுற அந்த இடர்களை தாங்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த இடர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதேமாதிரி அட் தி சேம் டைம் ஒரு அப்ரிசியேஷன் பண்ணும்போதும் சரி, அதையும் ஷேர் பண்ணிக்கணும். அதாவது கஷ்டம் ஏற்படுறதும் சரி, அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் ஏற்படும்போது ஷேர் பண்ணிக்கிறது தான் ஜாயிண்ட் வெஞ்சரோட வருது. அதுக்கப்புறம் நோ செப்பரேட்டாக, ஒவ்வொரு நிறுவனத்துக்கு இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை பொறுத்தளவு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தனியான விதி, இன்னொரு நிறுவனத்துக்கு ஒரு தனியான விதின்னு கிடையாது. எல்லாமே ஒரே விதமான, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உள்ள நம்ம கட்டமைக்கப்பட்டோம்னு சொன்னால் செப்பரேட்டாக ஒரு லாலாம் அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேங்களா? கிரியேட்ஸ் சினர்ஜி, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் கேன் பி ஷேர்டு, நோ செப்பரேட் லாஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு, அக்சஸ் டு நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, அண்ட் தென் இன்னோவேஷன், லோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பிராண்ட் நேமு, அக்சஸ் டு டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ஸு. அந்த அட்வான்டேஜஸ் பற்றி ஒரு மினிமமாக என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றப்ப, இப்போ என்ன, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கிட்ட நல்ல பிளேஸ் இருக்குது, மெஷினரி, அதாவது பிளான்டேஷன் அமைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட எக்கனாமிக்கல் சப்போர்ட் கிடையாது. அந்த மாதிரி இடங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் சப்போர்ட் உள்ளவங்க, ஸோ அவங்களுடைய ஸ்பேசஸை யூஸ் பண்ணி, அவங்களுடைய பிளான்டேஷனுடைய இது, அதேமாதிரி அவங்க அமைச்சிருக்க லொக்கேஷனை யூஸ் பண்ணி இவங்க அவங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணி 2 பேருமே ஒன்றா ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு தேவையான எக்கனாமிக்கல் சப்போர்ட்டு, அந்த எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இல்லாத நிறுவனத்துக்கு ஃபினான்ஸ் கிடைச்சிடுது. அட் தி சேம் டைம் இவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியான வகையெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இவங்க ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு டெக்னாலஜி ஆஃப் மெத்தடில் ப்ரொடக்ஷன் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஸோ இவங்ககிட்ட இருந்து, அதாவது கம்பெனி எக்ஸ்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ஆர் ஒய் கம்பெனி, எக்ஸ் அண்ட் ஒய் கம்பெனின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் சோர்ஸஸ்ஸு இந்த ஒய் கம்பெனிக்கு தேவைப்படலாம். அப்படி இருக்கும்போது சார் மேன் பவர் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்பேஸும் ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு. அதாவது இது என்னென்னா, இது இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான விஷயம் தான் அது.
பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா access to நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா புது விதமான ஒரு மார்க்கெட்டுடைய யுக்திகள்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி அதாவது ஒரு நிறுவனம் ஒரு எக்ஸ் நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்கிற இந்த மார்க்கெட் வந்து இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ நியூ ப்ராடக்டான மார்க்கெட் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல பறந்துபட்டு கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனுடைய நெட்வொர்க்கும் வந்து அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒய்ன்ற நிறுவனம் வந்து குஜராத்தில் இருக்குது, எக்ஸ்ன்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்குது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஒய்யோடைய மார்க்கெட்டிங்கு சென்னையில் வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நியூ மார்க்கெட் நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனியோட இது ஸோ குஜராத்துக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் நெட்வொர்க்குன்றது பறந்துபட்டு இதாகும். ஸோ அது வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க், அதாவது 2 நிறுவனம் ஒன்று ஒர்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அமையும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன். ஸோ இந்த இன்னோவேஷனில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு நிறுவனம் கையாளுற புதிய யுக்திகள் இருக்கு இல்லையா, புதிய தோற்றங்கள் வந்து ஸோ இவங்க கண்டுபிடிச்சாலுமே சரி, ஆர்என்டி அவங்களோட நிறுவனத்தோட ஆர்என்டி கண்டுபிடிச்சாலுமே ஸோ 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதால அது அந்த அந்த கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை வந்து இந்த எக்ஸ் நிறுவனங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சரில் ஈடுபடும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஏரியாவில் ஸோ 2 நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் சோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸோடைய அளவு வந்து கம்மியாக கிடைக்கும், அதாவது ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும், சில இடங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நிறுவனத்துக்குன்னு வாங்குறத வேறு ஒரு இடங்களில் உபயோகப்படுத்தி அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு குறையும். ஸோ ஒரு 2 கம்பெனிஸுடைய மேன் பவர் யூஸ் பண்ணிக்கலாம், 2 கம்பெனிஸுடைய அதர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டு கம்மியாகுது. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம செல்லிங் ப்ரைஸும் கம்மியாக கொடுப்போம். ஸோ இதனால் வந்து நம்மளுடைய சேல்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அதாவது ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் அமையுதுன்னு சொல்லலாம். சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிறுவனம் இது கூட டைப் வச்சுக்கும் போது அது சிறிய நிறுவனங்களோட டைப் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட நேம் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இல்லைனாலும் இவங்களை அவங்க ஒன்றா தான், அதாவது கொலாபரேட்டட் கம்பெனிஸ் அப்படின்றப்ப பிராண்ட் நேம் அவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதனால் ஒரு நன்மதிப்பு தொடர்ச்சியான குட்வில் கிடைக்குது, அதனால் நன்மை விளையுதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் டு டெக்னாலஜியை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா நிறையா அடாப்டேஷன் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நிறுவனம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜிஸை 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது அதில் அந்த ஃபைனல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். இஸ் த டேர்ம் given to the process of combining one or more entities into forming a new entity. ஸோ இது ஒன்றும் கிடையாது, 2 நிறுவனங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஞ்சர், அதாவது 2 நிறுவனம் ஸ்டாண்டர்டாக, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து 2 நிறுவனம் சேர்ந்துருச்சு ஆத்தரைஸ்டாக. இந்த அமால்கமேஷனை பொறுத்தவரை என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ் கம்பெனி எக்ஸ்கிட்டே தான் இருக்கும், ஒய் கம்பெனி ஒய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக 2 இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாருதி சுசுக்கி அப்படின்னு வச்சுக்கலாம். சுசுக்கி தனி கம்பெனி, மாருதின்றது தனி கம்பெனி. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது கொலாபரேட்டட் இருக்கிறதால அவங்க வந்து இந்த டேர்ம் பீரியட் வச்சுக்கோங்க, 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் வந்து நம்ம 2 நிறுவனம் ஒன்றா ஒர்க் பண்ணலாம். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் அமால்கமேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இன்க்ரீஸ் இன் R&D ஃபெசிலிட்டிஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அமால்கமேஷனை பொறுத்தளவு 2 நிறுவனங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கண்டுபிடிக்கிற நியூ திங்ஸை வந்து நியூ ஐடியாஸை வந்து நியூ ஃபெசிலிட்டிஸை நியூ ப்ரொடக்ஷனை இது எல்லாத்தையும் இவங்க வந்து 2 நிறுவனத்தோட இதுவும் ஒன்றா பயன்படுத்திக்கலாம். ஸோ R&D ஃபெசிலிட்டிஸை எத்தனை நிறுவனம், அதாவது 2 or more நிறுவனங்களை இவங்க அமால்கமேட் பண்ணாலும் சரி, அதனுடைய ஒவ்வொரு நிறுவனங்களும் கொண்டு வர்ற புது டெக்னாலஜியை புது விதமான கண்டுபிடிப்புகளை உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பிட்வீன் த கம்பெனிஸ் கெட் எராடிகேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல போட்டி அப்படின்றது தவிர்க்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, போட்டியாக இருக்கிற நிறுவனங்கள் கூட நம்ம கொலாபரேட் பண்ணிக்கிறதால, ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல போட்டின்றது அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி க்ரோத் அடையலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இன் த ப்ரைஸஸ் ஆஃப் குட் இஸ் மெயின்டைன்டு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ப்ராடக்ட்டுக்கான ஸ்டேபிள் கிடச்சிரும். ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு குட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்துடைய குவாலிட்டி இன்னொரு நிறுவனத்துக்கு போது அதே ஒர்க்கிங், அதாவது அதே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது ஸோ குட்ஸில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது செயல்பாடு இருக்குல்லையா, நிறுவனத்தோட செயல்பாடு தான் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய காஸ்ட், அதோடைய விலையை குறைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தொடர்ச்சியான அதாவது மேன் பவர் மற்ற அதர் சோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து உபயோகப்படுத்திக்கிறதால இங்கே அந்த காஸ்ட்டு வந்து குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் அட்வான்டேஜஸ். ஸோ வரி சம்மந்தமான அட்வான்டேஜஸ்ஸு இங்கே நிறையா கிடைக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷனோட அளவு அதிகரிக்கும் போது மீதி இருக்கிற ரிசோர்ஸை உபயோகப்படுத்தும் போது டேக்ஸ் அட்வான்டேஜஸ் கிடைக்குது. ஹெல்ப்ஸ் டு ஃபேஸ் காம்படிஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு மாருதி தனி கம்பெனி, சுசுக்கி தனி கம்பெனி. ஸோ 2 பேரும் கொலாபரேட் வச்சுக்கிறாங்க. மாருதி சுசுக்கி வெல் டெவலப்டாக இருக்குது. ஸோ இது வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இவங்களுடைய காம்படிட்டரை இவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு ஃபேஸ் காம்படிஷன். ஸோ போட்டி இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியுது இந்த அமால்கமேஷன் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நிதி சம்மந்தமான இருக்கிறது, நிதி பற்றாக்குறை, நிதிச்சுமையை வந்து தாங்கிக்க முடியுது இந்த அமால்கமேட் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன். ஸோ பாருங்கள், இந்த யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸில் டெஃபினேஷன்ஸ், எக்ஸ்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ், டைப்ஸு, மெர்ஜரு, அக்விசிஷனு, டைப்ஸ் ஆஃப் அக்விசிஷனு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன், ஜாயிண்ட் வெஞ்சர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர், அமால்கமேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் அமால்கமேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்னா என்ன, அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசிங். இந்த பார்த்திங்கன்னா சாம்பிள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி காட்டுங்கன்னா ஓனர், பிரசிடென்ட்டு, அக்கௌண்டிங் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சூப்பர்வைசரு, நெட் டேக்கர் சூப்பர்வைசர், காப்பி சூப்பர்வைசரு, அந்த சேல்ஸுக்கு கீழே சேல்ஸ் ஸ்டாஃபு, டேக்கர்ஸ் சூப்பர்வைசருக்கு கீழே நோட் டேக்கர்ஸ், அப்புறம் கப்பேர்ஸ் அப்படின்ற மாதிரி இதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மேனேஜரோட யூனிட் 4. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.